ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிலா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பென்னி ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு இது ரொம்ப கம்மியான ப்ரைஸ், அதாவது ₹1, ₹2, ஒரு ₹5, ₹10 இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த ஸ்டாக் எப்போ வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 2019 இந்த ஸ்டாக்கை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் பண்ணும்போது என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.15 பைசா, அப்படி ₹3.15 இது வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே ₹1.31 அப்புறம் இது இறங்கியிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 இதனுடைய ஹை ₹6.40 வரைக்கும் இது போயிருக்கு. அகைன் டவுன் ட்ரெண்ட் வந்து திரும்ப இப்போ அப் ட்ரெண்டை நோக்கி அது போயிட்டுருக்கு. இது எவ்வளோ வரைக்கும் இது போச்சு அப்படின்னா, இப்போதைய லாஸ்ட் ட்ரேடிங்கில் ₹5.22 போய் இப்போது ₹4.90 இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரையில் இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான ஸ்டாக்ஸு, அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகம். சரி சார், இதை எதை வச்சு நம்ம வந்து இதை பென்னி ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வேணாங்கிறத நம்ம எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோன்னா, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக இந்த 5 இயருடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 50% வந்து 5 இயர்ஸில் இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது 1 இயரை நம்ம பார்த்தோன்னா 47.76% வந்து நமக்கு இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோல்டிங்ஸ் பார்ப்போம். ஸோ ஹோல்டிங்ஸில் பார்த்தோன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள், 61.90% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. இதில் 2.5% வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த அதர் பார்ட்டிஸ் வந்து மீதி ரிமைனிங் வந்து ஷேர் ஹோல்டிங் 35.58% வச்சுருக்காங்க. இதில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கிராஜுவலாக நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ லாஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக 61.90% அவங்க மாற்றவே இல்லை, ப்ளெட்ஜும் பண்ணல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து அடமானமும் வைப்பாங்க, ப்ளெட்ஜ் பண்ணிவிடுவாங்க, ப்ளெட்ஜ் பண்ணி ஸோ அதனுடைய ப்ராஃபிட்டும் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸோ இதில் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பிளெட்ஜு, ஸோ இது எதுவுமே ப்ளெட்ஜ் பண்ணலை. ஸோ அதனால் இந்த ஷேர்ஸை நம்ம வந்து வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இதில் இருக்கிறதுனால நம்ம அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க ரீசெண்ட் டேஸில். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்க வந்து டிவிடெண்ட் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்டாக்ஸ் வந்து எதுவும் ப்ரீவியஸாக டிவிடெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக டிவிடெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம கம்மியாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. திரும்பவும் நம்ம ஒரு நல்ல பென்னி ஸ்டாக்ஸ் இல்லை நல்ல ஸ்டாக்ஸில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.